வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சாதாரண பரீட்சைக்கான விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கை நேற்றுடன் நிறைவு. புதிய டிஜிட்டல் சார்த்தி அனுமதி பத்திரம் விரைவில். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினால் போராட்டம் முன்னெடுப்பு. வாக்குகளை மீண்டும் எண்ணுங்கள், அத்தாவுல்லா முறைப்பாடு. தரம் குறைந்த மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக கூறுவதை நிராகரிக்கும் அரசாங்கம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரச கட்டமைப்பு மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேசிய நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும், எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துவர்கள் சரியாக செயற்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது. ஊழலை ஒழிப்பதற்காகவே இந்த மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கையூட்டல் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் இருந்த போதிலும் அவற்றை தடுப்பதற்காக இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை மனசாட்சியிடமே கேட்க வேண்டும். கையூட்டல் மற்றும் ஊழல் என்பன சமூக அவலமாக மாறியுள்ளது. 2021 ஆண்டில் கையூட்டல் மற்றும் ஊழலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழு 69 வழக்குகளை தாக்கல் செய்ததுடன் 40 வழக்குகள் மீளப் பெறப்பட்டுள்ளன. 2022 ஆண்டில் 89 வழக்குகளை தாக்கல் செய்த அந்த ஆணைக்குழு 45 வழக்குகளை மீளப் பெற்றுள்ளது. இந்த வழக்குகள் மீளப் பெறப்பட்டமைக்கான காரணத்தை ஆணைக்குழு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும், விசாரணை அதிகாரிகள் வழக்குகளில் சாட்சியம் அளிக்காததை ஏன் என்பதற்கான காரணங்களை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இலங்கையில் சட்டம் சிலந்தி வலை போன்று செயற்படுவதாக மக்கள் கருதுகிறார்கள். அந்த வலையில் சிறிய விலங்குகள் சிக்குகின்றன. பெரிய விலங்குகள் சிலந்தி வலையை சேதமாக்கி தப்பிச் செல்கின்றன. எமது நாட்டை மீள கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரச கட்டமைப்பை மாற்றியமைக்க வேண்டும். சட்டத்தை அமல்படுத்தும் நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீதான மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. நீதியை நிலைநாட்டுவதை தாமதப்படுத்துவது நீதியை நிலைநாட்டுவதாக அமையாது. எனவே கையூட்டல் மற்றும் ஊழல் மட்டுப்படுத்தப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் நிர்மாணத்துறை தொழிலுக்காக 4500க்கு அதிகமான இலங்கை பணியாளர்கள் சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அந்த பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 2 மாதங்களில் 1702 பேர் தொழிலுக்காக இஸ்ரேல் செல்ல உள்ளனர். இஸ்ரேலில் நிர்மாணத்துறை தொழில் வாய்ப்புக்காக சீட்டெழுப்பு முறைமை மூலம் பணியாளர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ஸ்லாபம் பட்டக்கல்லில் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து கடவையில் பயணித்த உந்துருளியொன்று கொழும்பு கோட்டையிலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்த தொடர்ந்துடன் மோதுண்டதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் வட்டக்கல்லில் பிரதேசத்தைச் சேர்ந்த 18 வயதான இளைஞர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.
இந்த வருடத்திற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்காக விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கை நேற்றுடன் முடிவடைவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி நேற்று நள்ளிரவு 12 மணியுடன் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நிறைவடையும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இதேவேளை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இணையவழி மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு கடந்த நவம்பர் 5ஆம் திகதி முதல் 30ஆம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் எந்த காரணத்திற்காகவும் நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் விண்ணப்ப படிவங்களை பெற வாய்ப்பில்லை என்பதால் பாடசாலை பரீட்சார்த்திகள் மற்றும் தனியார் பரீட்சார்த்திகள் அனைவரும் நேற்றைய தினத்துக்குள் விண்ணப்ப படிவங்களை அனுப்புமாறு பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார். புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அதேவேளை புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் வரை தற்போதைய முறைமை தொடர்ந்தும் அமல்படுத்தவும் அமைச்சர் முடிவு செய்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலை, துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனையை கருத்தில் கொண்டு இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியாவுக்கு செல்ல உள்ளார். இதன்படி ஜனாதிபதி எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி இந்திய பிரதமர் மற்றும் அரசு உயர்மட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியுடன் வெளிவிகார அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்கள் ஆகியோர் இந்த விஜயத்தில் பங்கு பெற்ற உள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நேற்றைய தினம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினரால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கடந்த 15 வருட காலமாக ஏமாற்றப்பட்டு வரும் தங்களுக்கு நீதி நிலைநாட்ட வேண்டும் எனவும் அவர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் சர்வதேச நீதி பொறிமுறை அவசியமாகும் எனவும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். அண்மையில் நிறைவடைந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தில் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என கோரி புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார். கல்முனையில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகத்தில் அவர் தமது முறைப்பாட்டை நேற்று முன்வைத்துள்ளார். எனவே இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை கவனத்தில் கொள்ளப்படவில்லை எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் AML அதாவுல்லா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது இந்திய விஜயத்தின் போது கடற்தொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பில் முக்கிய அவதானம் செலுத்த வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாசி கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தூதுக்குழுவினர் எதிர்வரும் 15ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு செல்ல உள்ளனர். இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் ஜனாதிபதியின் மத்திய விஜயத்தின் போது தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு வைத்தியசாலைகளில் தரம் குறைந்த மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என அமைச்சரவை பேச்சாளர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான ஏது நிலைகள் இருந்த போதிலும் அவை நிவர்த்திக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தில் அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் மற்றும் உள்நாட்டு வர்த்தகர்கள் மத்தியில்
மருந்து கொள்வனவு செய்வதற்கான கட்டளைகளை அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டது. எவ்வாறாயினும் இதற்கு தீர்வாக சுமார் 350 வகையான மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் 50 பில்லியன் ரூபாய் வழங்குவதற்கு கடந்த வாரம் அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. அத்துடன் கடந்த காலங்களில் நிலவிய முறைகேடுகள் காரணமாகவும் மருந்து கொள்வனவு நடைமுறையில் சிக்கல் நிலவியது. தற்போது அவற்றை நிவர்த்திப்பதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஒரு சில மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். எனினும் அவற்றை உடனடியாக நிவர்த்திப்பதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சோடியம் கார்பனேட் என்ற மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டமையால் மாவனல்ல வைத்தியசாலையில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுவதானது உண்மைக்கு புறம்பானது. தற்போது சோடியம் கார்பனேட்டுக்கான தட்டுப்பாடு முற்றிலுமாக நிவர்த்திக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு தேவையான அளவு கையிருப்பில் உள்ளது. அதே நேரம் விலை மனுவுக்கு ஏற்ப விநியோகஸ்தர்கள் விநியோகத்தை மேற்கொள்ளாமையினால் இன்சுலின் தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் அதனை நிவர்த்திப்பதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனவே சில தரப்பினர் 500க்கு மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலைகளில் தரம் குறைந்த மருந்துகள் உள்ளதாகவும் கூறுவதை அரசாங்கம் முற்றாக நிராகரிப்பதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.